ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மீல் மேக்கர் குருமா. அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் ஹாட் வாட்டர் வைக்கணும். ஹாட் வாட்டர் நல்லா கொதித்ததுக்கப்புறம் மீல் மேக்கரை அதில் போட்டுடணும். மீல் மேக்கரை போட்டால் கொஞ்சம் நேரம் அதுவும் நல்லா ஊறிடும். ஊறின மீல் மேக்கரை எடுத்து தண்ணி இறங்குற அளவுக்கு வடிகட்ட வைக்கணும். தண்ணி இறங்குற அளவுக்கு வடிகட்ட ஒரு வடிகட்டியில் ஒரு சைடு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 3-4 கிராம்பு, 4-5 பட்டை, கொஞ்சம் கல்பாசி, 2-3 அன்னாச்சிப்பூ எல்லாம் போட்டு பொரியிற அளவுக்கு வச்சிடணும். இது எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை போட்டுக்கணும். அதை நல்லா வதக்கணும். வெங்காயம் ப்ரௌனிஷாக ஆகிற வரைக்கும் வதக்கணும். வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்குறதுக்கு தேவை இருந்தால் 2-3 உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் லைட்டாக ப்ரௌனிஷாக மாறினதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு இப்போ நமக்கு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. வெங்காயமும் நல்லா கொஞ்சம் ப்ரௌனிஷாக ஆகிடுச்சு. இப்போ ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதை நல்லா வதக்கணும். தக்காளியும் நல்லா கொஞ்சம் வதங்கி வரணும். தக்காளி ஓரளவு கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வடிகட்டி வச்சுருந்த மீல் மேக்கரை சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப நேரம் கலராதீங்க, அப்புறம் மீல் மேக்கர் ஒரு மாதிரி ரொம்ப ஹார்டிஸாக ஆகிடும். ஒரு 3-4 நிமிஷம் வதக்கினா போதும். இப்போ நம்ம மசாலா ஐட்டம் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. இதெல்லாம் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மசாலா எதுவும் கறியிடாமல் பார்த்துக்கணும். அப்புறம்
ஒரு 1 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றினாலும் ரொம்ப தண்ணியாக ஆகிடும். இந்த மசாலா பொருட்கள் எல்லாமே நான் காரம் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன், எனக்கு தேவையான அளவுக்கு. உங்களுக்கு கொஞ்சம் காரமாக வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். உப்போட அளவை ஒரு வாட்டி போட்டுட்டு அதுக்கப்புறம் டேஸ்ட் பார்த்து வேணுன்ற அளவுக்கு பார்த்து போட்டுக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் சப்பாத்தி பூரிக்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. கொஞ்சம் கிரேவியாகவே வைங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க வைக்கலாம். கொஞ்ச நேரம் அது கொதித்து வந்ததுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். மூடி போட்டு மூடிட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து பார்த்தா கொஞ்சம் கிரேவியாக வந்திருக்கும். இந்த அளவு நம்ம சப்பாத்தி பூரிக்கு கரெக்டாக இருக்கும். இதுதான் நம்ம பண்ண மீல் மேக்கர் குருமா.